கொக்கா கோலா போல சாயங்காலம் வேலை வந்து நீ நாளன்னு ஒரு பாட்டு போட்டு ஒரு அமைச்சர் ஆடுறாரு. மேல ஆடிட்டு இருக்கின்ற அந்த பெண்மணியை அம்மா கீழே வந்து ஆடுமா சொல்லுவாங்களா, கருப்ப ரொம்ப குசுமுகார் அப்படின்ற மாதிரி கீழே வந்து ஆடுமா அப்படின்ற. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல என்ன கொள்கை இருக்கு? இதுல என்ன கோட்பாடு இருக்கு? பாமரர்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த மேடையில பாருங்க, யாராவது கோடீஸ்வரர் இருக்காங்களா? யாராவது மிராசுகள் இருக்கிறாங்களா? யாராவது பண்ணையார்கள் இருக்கிறாங்களா? கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பாமர மக்கள். உங்க மாவட்ட செயலாளர் ஒரு பூக்கடை வைத்திருக்கிறார். மிக எளிய பின்னணியிலிருந்து வந்தவர். இன்று 2 தொகுதியில் அவர் மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உண்மையும் நேர்மையும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் கொண்ட ஒரு மா மனிதர். 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எல்லோருமே ஏழை எளிய பாமர மக்கள் தான். உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கிற நானும் சரி, இதற்கு முன்னாடி பேசிய தம்பி ரமேஷும் சரி, அதற்கு முன்னாடி பேசிய அக்கா தாயிரா பானு அவர்களும் சரி, அடுத்து பேசக்கூடிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரி, ஏழை எளிய பாமர ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான். சத்யராஜன் ஒருத்தர் இருக்கார், நடிகர் கட்டப்பா சொல்றாரு, சத்யராஜ் கட்டப்பா அவர்களே, திமுகவை நம்பி போனால் உங்களுக்கு கடைசியில் மொட்டப்பா என்கின்ற நிலைதான் வரும். கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்கின்ற ஒரு தெளிவான பார்வையோடு கொள்கை கோட்பாடுகளை முன் வச்சுதான் அவர் வராரு. தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிக்கின்ற ஒரே கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் என்றாலே சில பேருக்கு அலர்ஜி வரும். எங்களுக்கு அலர்ஜிலாம் கிடையாது. தந்தை பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்கிறது, அந்த கொள்கை வழியில் பயணிக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவராக வைக்க யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஆனா எங்க தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் கொள்கை தலைவராக உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் 2026 அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வருவார் என்ற சூழல் உருவாயிற்று. நம் மீது பிஜேபி பி டீம் இவரை பிஜேபி இயக்குகிறது என்றால் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை சந்து பொந்தெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் யார்?